எதிர்பார்த்ததை விட அதிக அளவுல கூட்டம் சேர்ந்தது. அதே நேரத்துல எந்த விதமான அசம்பாவிதங்களும் ஏற்படாம, டைம்க்கு தொடங்கி டைம்க்கு முடிஞ்சதுல செம்ம ஹேப்பியா இருக்காரு திரு விஜய்ங்க. சமீபத்துல ஈரோடு மீட்டிங் சூப்பரா நடந்து முடிஞ்சதால, அந்த மீட்டிங்க முன்னெடுத்த முன்னாள் அமைச்சரான திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவரையும் அழைச்சு தன்னுடைய மகிழ்ச்சியும் தன்னுடைய வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்காரு திரு விஜய்ங்க. கூடுதலாக சில பொறுப்புகளையும் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறாங்க. என்னன்னா, விஜயை சிஎம் வேட்பாளராக ஏத்துக்கிறவங்களோட தான் கூட்டணி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதனால டிஎம்கேவை அட்டாக் பண்றாங்க. ஏடிஎம்கே கூட்டணி வாய்ப்பு இல்லை. ஸோ மூன்றாவது ஒரு மெகா கூட்டணியை முன்னெடுக்கணும். அதற்காக ஒரு குழு அமைக்க இருக்காங்க. அந்த குழுவில் பார்த்தோம்னா பொதுச் செயலாளர் திரு ஆனந்த், திரு ஆதவர்ஜுனா உள்ளிட்ட முக்கியமானவர்கள் இருப்பாங்க. அந்த குழுவுடைய தலைவராக திரு கே.ஏ.எஸ் நியமிக்கவும் இருக்காரு. இப்ப பாமக, அமமுக, தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இன்னும் கூட்டணியை உறுதிப்படுத்தாம இருந்துட்டு இருக்காங்க. அவங்க அனைவரையும் தாவேகா பக்கம், அதாவது ஒரு மெகா கூட்டணியை முன்னெடுக்கணும், அதுக்கான முயற்சிகளை முன்னெடுங்க அப்படின்னும் சில விஷயங்கள் ஆலோசனை பண்ணியிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாறுல 1967 இருந்து கூட்டணியின் மூலமாக தான் ஆட்சி அதிகாரத்தை பெற்று இருக்காங்க. அப்ப பேரறிஞர் திரு அண்ணா தொடங்கி இப்ப வரைங்க முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வர. சோ வலுவான கூட்டணியை நம்ம முன்னெடுக்கிறப்ப அது விஜய் அவர்கள் மேல மக்களுக்கும் கூடுதல் நம்பிக்கையை பெற்றுக் கொடுக்கும். அது திமுகவையும் பயமுறுத்தும். இறங்கி வேலை பார்த்தோம்னா திமுகவை தோற்கடிக்கவும் முடியும் அப்படின்னும் அந்த மூன்றாவது மெகா கூட்டணியை முன்னெடுக்கிறதுக்கான வேலைகளையும் தீவிரப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறாங்க பனையூர் வட்டாரத்தினர்.